வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பன் நண்பன் கார்த்திக் ராமன். நீ நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போது பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு 2025 ஆண்டு வரக்கூடிய ராகு கேது பேச்சு பலன்கள் பார்க்க போறாங்க. அதாவது இந்த 2025 பாத்தீங்கன்னா 3 முக்கிய பேச்சுகள் இருக்குங்க. குரு பேச்சு ஆகிறார், ராகு கேதுக்கள் பேச்சு ஆகிறார், சனி பகவான் பேச்சு. அப்போ இந்த 2025 பாத்தீங்கன்னா 3 முக்கிய கிரகங்கள் பேச்சு இருக்கு. அந்த முக்கிய கிரகத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சு பலன்கள். இந்த ராகு கேது பேச்சு பலன்கள்ல ராகுன்னா யாருங்க? இந்த ராகுங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யோகர்னு சொல்லுவோம். ஒருவருடைய ஜாதகத்துல எண்ணில் அடங்கா யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் ராகு. ராகுவை போல கொடுக்க முடியாதுங்கிற ஐதீகம். அடுத்தபடி இந்த பக்கம் கேது. இந்த கேதுங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பாம்பு தான் உடலை அப்படியே சுத்தி சுருக்கி வச்சுக்குதோ, நீ எல்லாம் பாருங்க, பாம்பு புற்றுக்குள்ள போனா அப்படியே உடம்பு அப்படியே சுத்தி அப்படியே சுருக்கி வச்சுக்கும். அது மாதிரி தன்னைத்தானே சுருக்கி கொள்ளக்கூடியது இந்த கேது பகவானுங்க. அதாவது எதா இருந்தாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு இது செட் ஆகாது சொல்லிட்டு தன்னைத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு வந்து நம்மளை சுருக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான். அதாவது தடைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய, கேதுவை போல கெடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானுடைய பேச்சுங்க. இந்த ராகு கேதுக்கள் பாத்தீங்கன்னா பொதுவா இந்த ராகு பகவான் மீன ராசில கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பக்கம் கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி ராசி சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகி போறாருங்க. இவைகள் வக்ர கிரகங்கள் தான். எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வக்ர கிரகம் சொல்லக்கூடிய இருள் கிரகங்கள். மிக மிக சக்தி வாய்ந்த முதன்மையான சக்தி கிரகங்கிறது பாத்தீங்கன்னா கேது. அதற்கு அடுத்தபடியா வரக்கூடிய ராகு பகவானுங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்ல முதல் முறையா நம்ம சேனல் இப்ப வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் பிரியப்படுற நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், எப்ப வேணா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேது பேச்சு பண்ணி எப்படி நம்ம தெளிவா ஒரு பர்த் சார்ட் அமைப்புல பார்த்துட்டு வருங்க. சும்மா சொல்றதை விட நான் ஒரு ஜாதக கட்டம் போட்டு, ஏன்னா இல்ல ஏனைய கிரகமும் இருக்கும். இப்போ ராகு கேதுக்கள் பாவியாக இருந்தாலும் அவரை குரு பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும், சுபர் பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும். சோ அப்படி இருக்கும்போது அந்த பலனோட சேர்த்து முழுமையான ஒரு ராகு கேது பேச்சு பலன் நான் இந்த காணொலியில கொடுக்க ரெடியா இருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாரு. அதே மாதிரி உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்க சுற்றத்தினர் அனைவருக்கும் இந்த வீடியோ பகிர்ந்தளிங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ராகு கேது பேச்சு பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி பார்த்து வந்துடும் 2025 ராகு கேது பேச்சு. இப்ப வாங்க ராசி சந்திரன் 1ஆம் பாவகம் 2, 3, 4, 5, 9, 10, 11, 12 ராகு கேது பெயர்ச்சி 2025 விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு? பொதுவா விருச்சிக ராசி செவ்வாய் ஆட்சினா கொண்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி சார் இருக்கு? கடந்த 1.5 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் 11ஆம் இடத்துல இருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு பகவான் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்தார். கடந்த ஆண்டுகளா பார்த்தா ஒரு விதமான தடைகள் இருந்திருக்கும், உயர் அதிகாரிகளுடைய பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதே மாதிரி வேலையில கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும், டாமினேஷன் நிறைய பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மாமனார் கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு சொல்றது அமைப்பு எல்லாம் இப்ப மாறி இப்போ எப்படி வரப்போகுதுன்னா கேது பகவான் 10ஆம் இடத்து கேது. அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சூட்சமா சொல்றேன் பாருங்க. 1, 4, 7, 10ங்கிறது கேந்திரம், எல்லாருக்குமே தெரிஞ்சது. இந்த கேந்திரத்துல இந்த ராகு கேதுக்கள் 12 கட்டத்துல இடம் கிடையாது. இந்த ராகு கேதுக்கள் எந்த ராசியில அமருதோ அது தன் பாகமாக அது கருதுங்கிறது ஜாதக அடிப்படை சொல்லக்கூடியது இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த கேது பகவான் 10ஆம் இடத்துல அமர்றாருன்னா இந்த 10ஆம் இடத்துல அமரக்கூடிய கேது உங்களுக்கு எப்படி வரும் பாத்தீங்கன்னா கேந்திராதிபதியா கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா இந்த பாவகத்துக்கு கேது அமர இந்த பாவகத்துடைய வரக்கூடிய காரகத்துவத்தை கேது தன் காரகத்தோட கலந்து கொடுப்பாருங்கிறது ஐதீகம். புரியுதா? அப்ப கேது இங்க வீட்டுல அமர்றாருன்னா இது கேதுவோட பாவகமாக நம்ம கருதும் போது இங்க இது கேந்திரம், 10ஆம் இடம் கேந்திரம். இந்த கேந்திரம் இங்க வலுப்பெறுது. அதாவது 1, 4, 7, 10 கேந்திரம். இந்த கேந்திரத்துக்கு இங்க கேது உட்காரும் போது பாத்தீங்கன்னா கேந்திரம் வலுப்பெறுது. அப்போ என்ன சார் நடக்க போகுது? 10ஆம் இடத்துல கேது வந்தா எல்லாரும் சொல்றாங்களா சார் 10ஆம் இடத்துல கேது வந்தா வேலையில பிரச்சனை, வேலை போயிடும் சொல்றாங்களே சார், உண்மையா சார்னா? நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சொல்றவங்க 1000 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா? இங்க 10,
உங்களோட ஜீவனஸ்தானம் 10ல ஒரு பாம்பையாச்சும் அடிச்சு போடுங்கிறது பழமொழி. 10ல ஒரு பாம்பாச்சு இருக்கட்டும்ங்கிறது பழமொழி. இதுல இந்த 10ஆம் இடத்துல கேது. இது வரைக்கும் உங்களை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை வந்து உதாசீனப்படுத்தினாங்க, அவங்க மேல வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் இந்த 10ஆம் இடங்க. இந்த 10ஆம் இடத்த கேது வந்து அமரும் போது என்னன்னா, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தொழில் செய்யும் தொழிலே தெய்வங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க செய்யக்கூடிய வேலையை முழு திருப்தியோட கரெக்டா செய்யுங்க. நாளை காலைல 10 மணி ப்ராஜெக்ட் முடிக்கணும், நான் என்ன பண்ணுங்க, நாளை காலைல 8 மணி ப்ராஜெக்ட் முடிச்சு நான் முடிச்சிட்டேன் சார், இது ரெடியா இருக்கு சொல்லக்கூடிய நேரம் இங்க இருக்கு. அப்போ உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. உழைப்பே உங்களுக்கு முதன்மையான மந்திரமாக நீ கருதக்கூடிய காலம் இந்த காலம். இந்த காலத்துல நீங்க உழைக்கிறீங்க, கடுமையான உழைக்கிறீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமா இருக்கும். ஏன் நான் இப்ப சொல்றேன்னா, இந்த 10ஆம் இடத்துல கேது வந்து அமரும் போது சில வேலைகள்ல இந்த தொழில் ரீதியான அழுத்தங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அப்போ தொழில் ரீதியான அழுத்தங்கள் எப்படி சார் இருக்கும்னா, கூட இருக்கிறவங்க ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. கூட இருக்கிறவங்க சக ஊழியர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை தனிச்சு விட்டுட்டு போறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. நீங்க தனியா செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இந்த காலகட்டத்துல மன அழுத்தம் நீங்க எடுத்துக்கொள்ளவே வேண்டாங்க. உங்களோட வேலை நீங்க கரெக்டா செய்ய போறீங்க. உங்க வேலையை மட்டும் கரெக்டா நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இந்த 1.5 ஆண்டு காலம் கழிச்சு நீங்க பார்க்கும்போது ஒரு பெரிய லெவல் சக்சஸ்ஃபுல் நீங்க அடைஞ்சிருப்பீங்க. ஒரு பெரிய லெவல்ல வேலையில சாதிச்சிருப்பீங்க. வேலையில சாதிக்கிறதுக்கு இந்த உறுதுணையா கேது பகவான் உட்காருவாருங்க. இந்த கேது பகவான் யாருங்க? இந்த கேது ஒரு சாமியார் கிரகங்க. ஒரு சாமியார் கிரகம் வந்து 10ஆம் இடம் கர்ம சாதனை அமரும் போது உங்களோட குலதெய்வம் கூட இருக்குங்க. இந்த ராகுகேது பயிற்சியான ஒரு முறை என்ன பண்ணுங்க, குலதெய்வத்தை போய் கும்பிடு போட்டு வந்துருங்க. இறைவன் உங்க கூட இருப்பார். மனுஷங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா கஷ்டம் வரும் வேலையில மனுஷங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, உறவினரா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி. நம்ம கையில வந்து பணம் இருக்குன்னா இன்றைய சூழ்நிலையில ஆல்மோஸ்ட் 80% பீப்புள் வந்து நம்ம கூட இருப்பாங்க. கஷ்டத்துல எண்ணிக்கை எடுத்து பார்க்கும்போது ஒரு 2 பேர் 3 பேரா இருப்பாங்க. சில வேலைகள் அவங்களும் நம்மள புறக்கணிக்க நேரம் சரியாக இல்லைன்னா அது மாதிரி இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல வேலை தொழில் இதுல வந்து அமர்றாரு கேதுன்னா, இந்த அமரக்கூடிய கேது அந்த வேலையில ஒரு ஞானத்தை புகட்டி அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய அளவு முன்னேற்றத்தை கொடுக்க இருக்காரு. இது சர்ப்பம், பாம்பு. பாம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சைலண்டா இருக்காது, சிற்றங்கள் இருக்கும். சரசர முன்னேறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ 10ல் அமரக்கூடிய கேதுவால தொழில முன்னேற்றம் இருக்கு. உங்களை யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினாங்க, யாரெல்லாம் உங்களை வந்து இது வரைக்கும் அவமானப்படுறாங்க, அவங்க எல்லாம் வாழ்ந்து காட்டக்கூடிய காலமா நான் பார்க்க போறேன். ஒரு செயலை நீங்க வந்து முழு மனதோட செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா இந்த கேது பகவான் துணை பாருங்க. மனுஷங்க துணை எத்தனை நாளுங்க இருக்க போகுது? நமக்கு யாராவது ஒண்ணு பேசுவாங்க, அந்த போயிட்டு புறம் பேசிட்டு போயிடுவாங்க. இங்க வந்து உங்களுக்கு கூட உங்க தெய்வம், உங்க குல தெய்வம் உங்க கூட துணையா நின்று உங்களுக்கு வந்து வெற்றி உங்களை ஏற்றி வைக்கக்கூடிய காலமா இங்க நான் பார்க்க போறேன். அதுக்காக தான் சொல்றேன், இந்த ராகுகேது பேச்சு நடந்த உடனே போய் குலதெய்வத்தை விட்டுட்டு வந்துருங்க. ஏன்னா 10ங்கிறது பாத்தீங்கன்னா கர்மஸ்தானம் சொல்லுவோம், ஜீவனஸ்தானம் சொல்லுவோம். இங்க வந்து அமரும் போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுப்பார், வேலையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார். அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு டாமினேஷன்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களை குறை சொல்ல வாய்ப்புகள் உண்டு. உங்க காது விட என்னப்பா நீ வேலை செய்யறேன்னு உங்களை சொல்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. நீங்க என்ன பண்ணா உங்களுடைய வேலையோட கரெக்டா வந்துட்டீங்கன்னா அந்த ஒரு யாரெல்லாம் குறை சொன்னாங்களோ அவங்களே உங்களுக்கு கூப்பிட்டு பாராட்டுவாங்க. இவரை மாதிரி உண்டாங்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க, சிலந்தி வந்து வலை பின்னிச்சான். இந்த சிலந்தி வலை பின்னும் போது என்னன்னா, இந்த சிலந்தி வலைங்கிறது அருந்துகிட்டே போச்சான். அப்போ சிலந்தி என்ன பண்ணுச்சான், விடலையாம். திரும்ப 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 அந்த எடுத்து வலையை பின்னும் போது ஃபர்ஸ்ட் ஃபெயிலு சக்சஸ். அந்த சிலந்தி வலைங்கிறது 4 வாட்டி 5 வாட்டி அது தோற்றாலும் முயற்சியை விடாம அது என்ன பண்ணுச்சான், ஜெயிச்சிச்சும்பாங்க. அதான் இன்னொரு பழமொழி இருக்கு பாருங்க, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். ஸோ அப்போ நீங்க எந்த அளவு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அபாரமான ஒரு வெற்றிகள் இருக்கும். கேது துணை நிற்பார். எப்போ? கடுமையா உழைக்கணும், உழைப்பு மட்டுமே குறிக்கோள். எந்த இது தடைகள் வந்தாலும் எதிர்த்து நீங்க நின்று போராடக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும். அதே மாதிரி இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு என்ன பண்ண போறாருன்னு பாக்கலாம். ராகு வந்து 4ஆம் இடத்துலங்க. இது வரைக்கும் ராகு பகவான் 5ல இருந்தாரு. 5ல இருந்த ராகு நமக்கு வந்து என்ன பண்ணாரு, சொத்து கொடுத்திருப்பாரு, இடம் வாங்கியிருக்கிற வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. அதே மாதிரி ராகு பகவான் 5ல இருக்கும்போது என்ன பண்ணிருப்பாருன்னா பாத்தீங்கன்னா வந்து
ஒரு வகையான மன ரீதியான காதல் வசியம் எல்லாமே இருந்திருக்கும். இப்போ வந்து இவர் வந்து 4க்கு வர்றார். 4ல ராகு வந்து என்ன சார் பண்ணும்? 4லே ராகு வந்ததும் காலிலே தலை பூந்ததும் பாரு. அப்போ 4ல ராகு வந்தா காலில் தலை போயிடும். அப்போ நமக்கு என்ன பண்றோம்னு தெரியாது. தேவையில்லாத பிரச்சனை, என்ன பண்ணாலும் ஒரு பிரச்சனை, தேவையில்லாத அவப்பேர், தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், இதெல்லாம் எப்படி சார் வரும்? எந்த ரூபம் சார் வரும்னா 4 என்னங்க? 4ங்கிறது பாத்தீங்கன்னா தாயார் சுகம் வர்றது. அப்போ சுகஸ்தானத்துல ராகு. அப்போ இந்த ராகுங்கிறது அமர்றது சனியோட வீட்டுல, கும்ப வீட்டுல. அப்ப என்ன சார் நடக்க போகுதுன்னா, முதல்ல நீங்க லவ்ல இருக்கீங்க, இல்ல மீச்சொல்ல இருக்கீங்க, இல்ல சார் நான் மேரேஜ் லைஃப்ல இருக்கேன் சார், எனக்கு அடுத்து திருமணம் ஆச்சு சார், உங்களுடைய பார்ட்னருக்குள்ள கவனமா இருந்துக்கோங்க, உறவு முறையில கவனமா இருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, 4ல ராகு வரும்போது ஒரு சில சந்தேக புத்திகளை ஏற்படுத்திட்டு போயிடுங்க, பிரிச்சு விட்டுட்டு போயிடுங்க. பாம்பு இல்லையா, பாம்போட என்ன பண்ணும்? தெரிச்சு ஓடிப்படும். பாம்பு என்னைக்குமே வீட்டுல அடங்காது. அதே மாதிரி வீடுங்கிறது வந்து ராகு வந்து அமரும் போது சண்டை போட்டு போச்சு விளைப்படும். தேவையில்ல ஒண்ணுமே இருக்காதுங்க. ஏதோ சின்ன பிரச்சனையா இருக்கும், அது வம்பு பண்ணி கோட்டு போய் எக்கச்சக்கமா போய் முட்டி போய். அப்ப என்ன பண்ணுங்க? அண்டர்ஸ்டாண்டிங் வளர்த்துக்கோங்க. லைஃப்ல பார்ட்னர்ஸ் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் மிக மிக முக்கியம் இந்த இடத்துல. ஏன்னா இந்த ராகு 4ல வந்து அமரும் போது நீங்க எதுல நீங்க கான்பிடண்டா இருக்கீங்களோ, எதுல உங்க உண்மைத்தன்மை இருக்கோ, அந்த உண்மைத்தன்மையில சோதனை வரும். நீங்க உண்மையா லைஃப் பார்ட்னர் உண்மையா இருப்பீங்க. என்ன சொல்றாரு? என்னம்மா நீ வந்து இப்படி நினைச்சு கூட பார்க்கலாமா? நான் பாக்க நீ போன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க, யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன் எனக்கு தெரியல. அது மாதிரி ஒரு சந்தேகமான ஒரு எண்ணத்தை கொடுக்கறது வாய்ப்பு நிறைய உண்டு. லைஃப் பார்ட்னர்ட்ட நீ லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டைம்ல போன் கால் வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுங்க? ஸ்பீக்கரை போட்டு ஏன்ப்பா இந்த டைம் கால் பண்ற, என்னப்பா உனக்கு வேணும், உனக்கு பேசிக் சென்ஸ் இல்ல, எப்ப கால் பண்ணணும் தெரியல, ஸ்பீக்கர் போட்டு பார்த்து பேசிடுங்க. தேவையில்லாம அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆன்சர் பண்ண போக, அவங்க பேசுறாங்க நம்ம பேச போக, அது எங்க போய் முடியும்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரிவினே ராகு பகவான் கொடுத்துருவார். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? சிம்பிளா சொல்றேன் பாருங்க. லைஃப் பார்ட்னருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வளர்த்துக்கோங்க. தேவையில்லாத 3ஆம் மனித குறுக்கீடுகள் வேண்டாம். ஏன்னா செல்போனுங்கிறது ராகுவோட அந்த ஒரு காலத்துவத்துல வரும். அப்ப செல்போன் மூலியமான பிரச்சனை உடனே உருவிடும். செல்போன் உபயோகத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. தேவையில்லாத கால்கள் அட்டன் பண்ண வேண்டாம். தேவையில்லை மட்டும் அன்டைம் பேசுறது இதெல்லாம் கோச்சம். ஏன்னா என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னா, இந்த டைம் வரும்போது உங்களுக்கு அது மாதிரியான கால்ஸ்கள் வரும். யாருன்னே தெரியாது, ஒரு மணிக்கு கால் பண்ணுவோம், நம்ம வந்து சொல்லுங்க பேசுவோம். அதை நம்ம பாருங்க, என்னப்பா இந்த டைம்ல போன் பேசிட்டு இருக்கா, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா, அந்த ஒரு கிளிக். இந்த பொறி என்னாவும், இந்த பொறி அப்படியே பெருசா பெருசா 1 2 அப்படியே பத்திட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அதை எரிய வைக்கிறது ராகு ரெடியா இருப்பார். இது ஒரு பக்கம். 2வது 4ஆம் இடத்துல ராகு. 4வது ராகு வந்து அமர்றது பாத்தீங்கன்னா, நாங்க என்ன தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் இல்லையா? இப்போ 4வது ராகு வந்து அமராருன்னா ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிலருக்கு உண்டு. அதே சேம் டைம்ல இந்த 4ஆம் இடத்துல ராகுங்கிறது பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? நம்ம வீட்டுல ஒரு சில கலகத்தை ஏற்படுத்தும். தாயார் மூலியமாகவும் தாயார் வர்க்கத்தின் மூலியமும் ஒரு சில கலகத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தாயாருக்கு ஒரு சில உடல் உபாதைகள், அதே மாதிரி தோல் சம்பந்தமான உடல் பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. இது என்ன சார் பரிகாரமே எதுவும் இல்லையா சார்? இந்த ராகுக்கு என்ன பண்ணுங்க? வெள்ளிக்கிழமை தோறும் வரக்கூடிய அந்த ராகுகால வேலையில அருகாமையில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனுக்கோ அப்படி இல்லைன்னா கருமாரி அம்மனுக்கோ ஒரு நெய் தீபம் போட்டுக்கிட்டு வாங்க. யாருக்கு இருக்கோ அவர் வந்து பரிகாரம் பண்ணும்போது இந்த தாயாருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி வீட்டுல நிம்மதி இல்லாம இருக்கிற சூழ்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குறையுங்க. 4ஆம் இடத்த ராகுங்கிறது அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா சொல்ற அளவுக்கு இல்லை. பட் 4வது ராகு ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும். அது சுயஜாத அடிப்படையை பொறுத்து, ராகு வாங்கிய நிலையை பொறுத்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு குரு பகவான் பார்த்தா 8ஆம் இடத்துல இருப்பார். 8ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வை ராகு அவர் பார்ப்பார். மறைஞ்ச குரு தன் பார்வையில அங்க பார்க்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருங்கிறது தனாதிபதி. தனாதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகுவை பார்க்கிறார். ராகுவால கெடுபங்கள் இருந்தாலும் சரி, பட் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல வீடு வாங்குறதுக்கும் வெளியூர்ல வந்து இடம் வாங்குறதுக்கும் ஒரு சில வாய்ப்பு. என்ன சார் சொல்றீங்க அப்படியா? கண்டிப்பாங்க. ஏன்னா உங்களோட தனாதிபதி குரு, தனாதிபதி 8ஆம் இடத்துல இருக்காரு. 8ஆம் இடத்துல இருந்து ராகு அவர் பார்க்கும்போது வெளியூர்ல வீடு வாங்குற என்ன சார்? நான் போனேன் சார், டக்குனு ஃப்ரெண்டு வந்து நல்ல வாய்ப்பா ஒரு இடத்தோட வீடு இருக்குன்னு சொன்னாரு சார், டக்குன்னு பேச டக்குன்னு முடிச்சிட்டேன் சார், திடீர்னு அமைஞ்சு சார் சொல்லக்கூடிய அமைப்பு மிக இருக்கும். அது ஒரு பக்கம். அடுத்தபடியா வந்து இந்த பக்கம் கேது. இந்த கேது
என்ன சார் பரிகாரம் நான் பண்ணலாம் இந்த கேதுக்கு நம்ம வந்து சொல்றது ரெண்டு தாங்க. இவர் வந்து சிம்ம வீட்டுல உட்காந்து என்ன பண்ணுங்க, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு வச்சுக்கோங்க சனிக்கிழமை தோறும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தேர்ந்துருங்க. இந்த காலகட்டம் நான் எப்படி பாக்குறேன்னா, உங்களை யாரெல்லாம் வீழ்த்தினாங்களோ அவங்க எல்லாரையும் நீங்க வந்து முன்னாடி வாழ்ந்து காட்டி, இங்க பாரு நான் வாழ்றேன் பாரு நீ ஜெயிச்சு காட்டக்கூடிய ஆண்டா நான் பாக்குறேன். இந்த ராகுகேது பேச்சுல விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே இது வரைக்கும் உங்களை வந்து தொழில் ரீதியா உங்களை யாரெல்லாம் காயப்படுத்துறாங்களோ, தொழில் ரீதியா உங்களை யாரெல்லாம் வீழ்த்தணும்னு நினைச்சாங்களோ அத்தனை பேரும் நீ ஜெயிச்சு காட்டக்கூடிய காலம் இந்த காலம். புரியுதா? ஒருத்தங்க வந்து வாழ்க்கையில வந்து நல்லா இருந்த நிகழ்வை யாருமே யோசிக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் எப்ப நம்ம அடிபடுறோமோ, எப்ப அசிங்கத்தை சந்திக்கிறோமோ அந்த காலம் தான் நம்ம உள்ளுக்குள்ள இருந்து நம்மள உயர்த்தக்கூடியது. நல்லா யோசிச்சு பாருங்க. நீ நல்லா இருந்த காலத்தை சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். நம்ம கஷ்டப்பட்ட காலத்தை சொல்லுவோம். நான் வந்து அப்போ எல்லாத்தையும் வித்துட்டேங்க, எங்க அப்பா எல்லாத்தையும் வித்துட்டாரு, என் கையிலயும் காசு இல்லை, நான் எங்க அப்பா எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, கஞ்சி தாங்க குடிச்சுக்கிட்டு இருந்தோம், நைட்டு சாப்பாடு இருக்காதுங்க, நிலாவத்துல கஞ்சி தாங்க குடிச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த காலம் வந்து இன்னும் எனக்கு வந்து மனசு விட்டு மறையல. அப்போ நம்ம முன்னேறத்துக்கு என்ன ஒரு உந்துகோலா இருந்தது, நம்ம அன்னைக்கு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அந்த கஷ்டப்பட்ட ஒரு நிகழ்வு நமக்கு திரும்ப வந்துடக்கூடாதுன்னு ஒரு அந்த உந்துதல் மூலமா தான் நம்ம இன்னைக்கு வந்து பேர் லெவலுக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. அதே மாதிரி உங்களை யார் உங்களை அசிங்கப்படுத்தினானோ, யார் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ அவங்களையும் அந்த நிகழ்வு நினைக்கும் போது உங்களால தூங்க முடியாது. உண்மைதானே? இப்போ தொழில் ரீதியா உங்களுக்கு அசிங்கப்படுத்திருக்காங்க, கேவலப்படுத்தி வச்சுக்கோங்க, நீங்க நல்லா தூங்குறீங்க, அந்த அசிங்கப்படுத்த நபர் நீங்க நினைக்கும் போது தூக்கம் போயிடும். அவர் எப்படியும் ஜெயிச்சு காட்டணும் ஒரு உத்வேகம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அந்த உத்வேகத்தை செயல்படுத்தக்கூடிய காலம் இந்த காலம். 10ஆம் இடத்தில் கேது. பொதுவா பாவ கிரகங்கள் எந்த ஸ்தானத்தை நிக்குதோ அந்த ஸ்தானம் நமக்கு வந்து வெற்றி பெறும். உபஜய ஸ்தானம் சொல்லுவோம் பாத்தீங்களா? அப்ப பாவிகள் இருந்தா வெற்றி உங்களுக்குன்னு சொல்லுவோம். அப்போ இது 10 கேந்திரம். ராகு கேதுகள் எங்க நிக்குதோ அந்த வீட்டை தான் வீடா பாவிக்குங்கிறது ஐதீகம். அப்போ இங்க 10ஆம் இடத்துல கேது அமரும் போது இது கேந்திரம் வலுப்பெறுது. கஷ்டங்கள் இருக்கும். புரியுதா? லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. புரியுதா? லட்சுமி நரசிம்மரை சனிக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய காரியத்தை நீங்க தொடங்குங்க. உங்களுக்கு நிச்சயமா வெற்றி. நீங்களே எழுதி குச்சி உங்க டைரியில ஒரு 1.5 ஆண்டு காலம் ராகுகேது பேச்சு முடிந்த பிறகு இப்ப இருக்க சூழ்நிலையும் 1.5 ஆண்டு காலத்துக்கு பிறகு இருக்கிற சூழ்நிலை நீங்க என்னெல்லாம் அச்சீவ் பண்ணீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல சிம்மத்துல அமரக்கூடிய கேது, நீங்க லட்சுமி நரசிம்ம வழிபாடு பண்ணிட்டு இந்த கேதுவோட நம்பிக்கையோட நீங்க ஒவ்வொரு முயற்சியும் எடுத்து வைக்கும். ஆனா சறுக்கல்கள் இருக்கும். நம்ம ஒரு உதாரணம் சொன்னோம் பாத்தீங்களா? சிலந்தி எத்தனை முறை வலை கட்டிச்சு கடைசியில ஜெயிச்சு பாருங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு முயற்சி வெற்றின்னு கொடுக்கும். ஒரு பெரிய லெவல்ல போவீங்க. பட் இந்த பக்கம் கேதை மட்டும் பார்த்துக்கோங்க. மாற்று பாலினர் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், தேவையில்லாத தொடர்புகள் வேண்டாம். பொதுவா ராகுங்கிறது செல்போன் நம்ம சொல்றக்கூடியது. அப்போ செல்போன் வாயிலாக நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. அவாய்ட் பண்ணிக்குவோங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இங்க இந்த ராகு நம்ம சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அம்பாள் பரிகாரம் சொல்லியிருக்கோம். அந்த அம்பாள் பரிகாரத்தை பண்ணிக்கிட்டே வாங்க. நிச்சயமா நீங்க முன்னேறி 1.5 ஆண்டு காலத்துக்கு பிறகு உங்களை சாதித்த மனிதராக பார்க்க நான் விரும்புகிறேன். வாழ்த்துக்கள். நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள். இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய நடப்பு தசாநாதன், நடப்பு புத்திநாதனை பொறுத்து மாறுபடுங்க. அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகு பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன, கேது பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன, ராகு கேதுக்களை எந்த சுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இல்ல எந்த அசுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க வாங்கிய சாரங்கள் என்ன, இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போதுதான் உங்களுக்கு ஒரு முழுமையான ப்ரிடிக்ஷன் கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்துல, அதாவது பர்த் ஜாதகத்துல உங்களுக்கு அவங்க நிலைகள் என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மேட்சஸ் 100% வருங்க. இது வந்து கோச்சார பலன்கள். புரியுதுங்களா? உங்களுடைய சுய ஜாதக பலன் நீங்க நம்மகிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க நண்பர்கள் எல்லாரோட இந்த வீடியோஸை பகிர்ந்தளிங்க. நான் உங்களை வேற காலையில் சந்திக்கிறேன். நான் உங்கள் அன்பு நண்பன், அன்பு ஜோதிடர் கார்த்திக் ரகுராமன். நன்றி, வணக்கம்.